விஜயுடைய வாகனம் இப்போது இந்த உப்பளம் பகுதியை நெருங்கி இருக்கிறது. இன்னும் சில நிமிடங்களில் அவருடைய வாகனம் அந்த கூட்டம் நடக்கக்கூடிய இடத்திற்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு முன்னதாக மற்ற வாகனங்கள் எல்லாம் இந்த சாலைக்கு வெளியவே தடுத்து நிறுத்தப்பட்டது. கூட வந்த வாகனம், இருசக்கர வாகனம், தொடர்ந்த வாகனங்கள் அப்படின்லாம் தடுத்து நிறுத்தப்பட்டு இப்போது ட்ரோன் காட்சிகளை பார்க்குறோம். இங்கே தான் விஜயனுடைய இந்த கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ட்ரோன் காட்சிகளை பார்த்துட்டு இருக்கோம். விஜய் மற்றும் அவரோடு உடன் வரக்கூடிய காவல்துறையினுடைய வாகனங்கள் வருவதை நம்ம காட்சிகளில் பார்க்குறோம். சில நிமிடங்களில் அவருடைய வாகனம் வந்துவிட்டது. இந்த பொதுக்கூட்டம் நடக்கக்கூடிய இடத்திற்கு, அதாவது விஜயனுடைய பிரச்சாரம் நடக்கக்கூடிய இடத்திற்கு அவருடைய வாகனம் வந்துவிட்டது அப்படின்றத காட்சிகளில் பார்க்குறோம். ஏற்கனவே அங்கே 5000 பேர் காத்திருக்கிறார்கள். ஒரு அரசியல் கட்சியுடைய கூட்டம் திறந்த வெளியில் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் தான் வரணும் அப்படின்னு எண்ணிக்கைக்கு QR கோட் கொடுக்கப்பட்டு நடப்பது இது முதல் முறை அப்படின்றத பார்க்குறோம். ஏன்னா உள்ளரங்க கூட்டங்கள் அப்படி நடக்கும், ஆனால் திறந்த வெளி கூட்டங்கள் இவ்வளோ பேர் தான் பங்கெடுக்கணும் அப்படின்றது முதல் முறையாக இதை நம்ம பார்க்குறோம். 5000 பேர் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த 5000 பேருமே வந்திருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இறுதி நேரத்தில் கொஞ்சம் பாஸ் விவகாரங்களில் சில குழப்பம் ஏற்பட்டது. ஒருவரா 2 பேரா அப்படின்னு சிலர் பாஸ் இல்லாதவங்களும் அலோவ் செய்யப்பட்டாங்க அப்படின்ற தகவல்களையும் நம்ம கேட்டோம். இதற்கு மத்தியில் ஒரு தள்ளுமுள்ளெல்லாம் இருந்து இப்போது சரி செய்யப்பட்டு இந்த கூட்டமானது தொடங்க இருக்கிறது. வந்ததும் விஜய் பேசுவார். பேசி முடித்து 12 மணிக்குள்ளே இந்த நிகழ்வுகள்லாம் முடியும் அப்படின்னு தெரிகிறது. சரியாக 10:30 மணிக்கு விஜய் பேசுவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. 10:20க்கு விஜயுடைய வாகனம் வந்திருக்கிறது. அவருக்கு உற்சாக வரவேற்பு கொடுக்கப்படுவதையும் காட்சிகளில் பார்க்குறோம். விஜய் தன்னுடைய பிரச்சார வாகனத்திற்கு வந்துவிட்டார். விஜயுடைய வாகனம் சரியாக அந்த பிரச்சார வாகனத்து பக்கத்தில் போயிடுச்சு. இந்த பிரச்சார வாகனம் ஏறக்குறைய ஒரு கேரவன் மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. உள்ளேவே எல்லா வசதிகளும் இருக்கக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. கரூர் நிகழ்வுக்கு அப்புறமா இந்த பிரச்சார வாகனம் நிறுத்தப்பட்டிருந்தது அப்படின்றத பார்க்குறோம். கிட்டத்தட்ட 70 நாட்களுக்கு பிறகாக இந்த பிரச்சார வாகனத்தில் மீண்டும் விஜய் ஏறி இருக்கிறார். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகள், ஒரு பொதுக்கூட்டம் எப்படி சேர் போட்டு நடக்குமோ அது மாதிரி சேர் இல்லாமல் மக்கள் நின்று ஒரு பிரச்சாரத்தை கேட்பதற்கான வடிவமைப்போடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் சில நிமிடங்களில் விஜய் பேச இருக்கிறார். விஜயனுடைய ஸ்பீச் தமிழ்நாட்டில் தமிழக அரசியல், திமுக, பாஜகவை குற்றம் சாட்டி பேசுவார். ஆனால் புதுவையில் நிலைப்பாடு என்ன அப்படின்ற கேள்விகள் இருக்கிறது. புதுவையில் விஜயனுடைய ஸ்பீச் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்ற கேள்விகளும் ஏற்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது 5000 பேர் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த கூட்ட அரங்கத்தை நம்ம பார்க்குறோம். இங்கே காட்சிகளில் சில இடங்களில் ஆட்கள் இருக்கிறதையும் சில இடங்கள் காலியாக இருப்பதையும் நம்ம பார்க்குறோம். ஆட்களில் ஒருத்தர் மட்டும்தான் அலோவ் செய்யப்பட்டாங்க அப்படின்னு சில தகவல்கள் சொல்லப்பட்டது. 2 பேருக்கு ஒரு பாஸ் கொடுக்கப்பட்டதாகவும் ஒருத்தரை மட்டும் காவல்துறை அனுமதித்ததாகவும் சொல்லப்பட்டது. அதனால் குறிப்பிட்ட அளவிலான மக்கள் மட்டுமே இருக்கக்கூடியது தான் இந்த காட்சிகளில் நம்ம பார்க்குறோம். ஏன்னா ஓப்பனாக எல்லாரையுமே அலோவ் பண்ணி தான் இன்னும் நிறைய கூட்டம் சேர்ந்துருக்கோ, அது தேவையில்லாத நெரிசலுக்கோ தள்ளுமுள்ளுக்கோ வழிவகுத்திருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டதால் குறிப்பிட்ட அளவிலான ஆட்கள் தேர்வு செய்யப்பட்டு அவங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டதாக தெரிகிறது. திரு ஆனந்திட்ட கூட செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினாங்க, இந்த பாஸ் விற்றாங்க அப்படின்லாம் தகவல் வருது அப்படின்னு. அதை அவர் மறுத்தார் அப்படின்றதையும் நம்ம காட்சிகளில் பார்க்குறோம். ஸோ இங்கே தான் இந்த நடுவு பகுதியில் தான் விஜயுடைய வாகனம் நின்று இந்த பிரச்சாரமானது நடக்க இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். சில நிமிடங்களில் விஜய் வெளியே வருவார் அப்படின்னு தெரிகிறது.
விஜய்க்காக ஏற்பாடுகள், அதாவது இந்த வண்டி நேற்றே வந்துடுச்சு. இந்த வாகனம்தான் திருச்சியில் பிரச்சாரத்தை தொடங்கியது, கரூரில் அந்த பிரச்சாரத்தை நிறைவு செய்தது. அதன் பிறகு 70 நாட்களுக்கு மேலாக இந்த வாகனம் பயன்பாட்டில் இல்லை அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இதற்கிடையில் இந்த வாகனத்தின் மேலே எஃப்ஐஆர் பதிவு பண்ணணும், ஏன்னா ஹிட் அண்ட் ரன் கேஸ் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு நீதிமன்றம் சொன்னது. இதெல்லாமே குறிப்பிடத்தக்க ஒன்று. இப்போது விஜயனுடைய வாகனம் அவர் அந்த கேரவேனில் ஏறி இருக்கிறார். அங்கே அவர் கிளம்பி கொண்டிருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். சில நிமிடங்களில் விஜய் முழு தன்னுடைய அரசியல் ஸ்பீச்சை வெளிப்படுத்த போகிறார். புதுவையில் விஜயனுடைய இந்த பேச்சு எப்படி இருக்க போகிறது? ஏன்னா புதுவை அவங்க ஃபுல் ஃபோர்ஸாக கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்களா, இல்லை தமிழகத்தை மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு புதுவையை செகண்ட் கிரேடாக வச்சுருக்காங்களா அப்படின்ற கேள்வியும் ஏற்பட்டிருக்கிறது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் அரசி தினமும் பிற்பகல் 2 மணிக்கு காண தவறாதீர்கள்.